வணக்கம். இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா, புதுசா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா, ஸ்வாதி லேர்ன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா, இந்த சேனல் வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நெறைய ஹோம் மேக்கர்ஸு, அதாவது வீட்ல வந்துட்டு ஆ வீட்லயே வந்துட்டு வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதாவது எப்படி சொல்லணும்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்கிங் பெர்சன்ஸ், மென்னு, விமென்ஸ், அப்புறமேட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்ருப்பாங்க. அதாவது பார்ட் டைம் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்ருப்பாங்க. ஏதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நெறைய பேர் நெனச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணேன். ஏன்னா நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒர்க்கிங் விமன் தான். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் வந்துட்டு பட்டனோ, ஸோ அதெல்லாம் இல்லாதபடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்துட்டு கிரியேட் பண்ணி எப்படி படிக்கணும், டைம் எப்படி வேல்யூபிளாக வந்து பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்கிங் பர்சன்ஸ், மென் அண்ட் விமன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேனலில் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு எடுக்க போகிறோன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் போட்டுட்ருப்பாங்க. ஓகேவா? ஆனால் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸும் சேம் அதே மாதிரி தான். ஸோ நான் ஏன் வந்துட்டு பர்டிகுலராக ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எடுத்தேன்னா, நான் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான மீனிங்ஸ் வந்துட்டு தெரியல. இங்கிலீஷில் நமக்கு இந்த ஒரு வார்த்தை தெரியுதுன்னா, அது தமிழில் இந்த மீனிங் தானான்னு சொல்லிட்டு ஒரு சில பேத்துக்கு ஆனால் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பர்டிகுலராக ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களுக்கு தமிழில் மீனிங் வேணுங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாங் வீடியோஸ். ஓகேவா? நம்ம சேனலோட மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டே ஸ்ட்ராங், பி கன்சிஸ்டன்சி இன் யுவர் ஒர்க். நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வந்துட்டு இழந்துடவே கூடாது. எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருந்தோம்னா நம்ம ஒர்க் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்டே போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? இதான் நான் ஃபஸ்ட்டு பேஜஸில் சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, வீக்லி பிளான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் மேக்ஸிமம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் விமென்ஸ் அண்ட் மென்ஸ்க்கு தான். ஓகேவா? ஸோ ஏன் வந்துட்டு சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்காது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், வேலை செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்னு இருக்கும். ஒர்க்கிங் மென்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் போயிட்டு வந்து மிஞ்சி போனால் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த 4 to 5 ஹவர்ஸும் நம்ம எப்படி வேல்யூபிளாக எடுத்து எப்படி நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எப்படி பிளான் எடுத்திருக்கேன்னா, டெய்லி 4 ஹவர்ஸ் வந்துட்டு டைம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? டெய்லி 4 ஹவர்ஸே நம்ம வந்து பார்த்தோன்னா அதை ஷெட்யூல் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம். ஜிஎஸ்சில் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், யூனிட் 6 அண்ட் சயின்ஸு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஜிஎஸ்சில் வந்துடும். மேக்ஸ் கிடையாது. ஓகேவா? அதுவும் தான் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆனால் மேக்ஸ் தனியாகவே வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் புக்ஸை மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு மேக்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் கம்பல்சரி இருக்கும். அது எல்லா எக்ஸாம்லேயும் சொல்ல முடியாது. இப்போ இதே குரூப் 1 எக்ஸாம்னா 25 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மேக்ஸு. மீதி 175 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஜிஎஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இதே குரூப் 2லேயும் சேம் தான், குரூப் 4லேயும் சேம் தான். ஓகேவா? மேபி 25 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்துட்டு மேக்ஸ் இருக்கும். மீதிக்கு 75 கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வேணால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஷெட்யூல் மாதிரி வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவோ ஒன்று போடுறேன். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் மட்டும் படித்தாலே போதும். 6th to 10th வரைக்கும் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம டெய்லியும் ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு சம் மட்டும் பார்த்துட்டு
அதை வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு மேக்ஸ் வரும் ஓகேவா. நமக்கு எனக்கே மேக்ஸிமம் மேக்ஸ் வராது. நானே நிறைய வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு மேக்ஸே நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கூட எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா. நானும் நிறைய வீடியோ பார்த்து தான் வந்துட்டு இது பண்ணேன். மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரல. ஸோ அதுக்கப்புறம் நானாக ஓனாக புக்ஸ் எடுத்து படித்து ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு மேக்ஸ் வந்துச்சு. என்னென்ன டாபிக்ஸ் வரும்னா சிம்பிளிஃபிகேஷனு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, டைம் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராஃபிட் லாஸ், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் வரும். தேர்ட் ஹவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 கொஷின்ஸாவது கேட்டுருவாங்க கரண்ட் அஃபேர்ஸில். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர், என்னென்ன நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரு இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஓகேவா. ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பிஐபி வந்து பார்த்திங்கன்னா எதனா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இல்லை புது அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஐபியில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டெய்லி பிஐபியில் இருக்கிற அப்டேட்ஸ் வந்துட்டு நான் போடுறேன். ஹிந்துவில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன் ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டெய்லியும் வந்துட்டு நியூஸ் பேப்பரையும் தாண்டி படிக்கிறதையும் தாண்டி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம மொத்தமாக பார்க்கணும். அதாவது இந்த குருக்ஷேத்ரா யோஜனா அதை கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அகாடமிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி இது மாதிரி விடுவாங்க, மொத்தமாக இந்த மந்தோட மொத்தம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் டெய்லியும் படித்த அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஓகே நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். தெரியாத நிறைய விஷயமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹானரபிள் சிஎம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ நிறைய தாய்மாமன் சீர்திட்டம், அதுக்கப்புறம் அண்ணன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க இல்லையா. புதுமை பெண் திட்டம்லாம் இவரோட ஸ்டாலின்து. ஸோ இவங்களாம் நிறைய விட்டுருக்காங்க தெரியுமா. இது மாதிரி புதுசாக வர அந்த ஸ்கீமில் வந்துட்டு எதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா, வேறு எதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி படிச்சுக்கணும். எப்போ அந்த ஸ்கீம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க, எப்போ வந்துட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ பில் பாஸ் பண்ணாங்க அந்த ஸ்கீம்ஸை. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வரும். ரொம்ப ரேராக வரும் நியூஸ் பேப்பரில், ஆனால் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இப்போ டிஎன்பிசி படிக்கிறதா இருந்தால் நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளவு இப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் படித்தா போதும், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த மாதிரி மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுன்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸ்பீசிஸ்னால் பேர்ட்ஸு இல்லை அது வந்துட்டு ஐயூசிஎனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும், ரொம்ப என்டேஞ்சர்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே என்விரான்மெண்ட் பற்றி போட்டிருப்பாங்க. நிறைய பேர்ட்ஸு அனிமல்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ், யாரெல்லாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் லைப்ரரியன் அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. பாரத் ரத்னா, பத்மபூஷன் யார் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினாங்களோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஹவர், 4th ஹவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஷினாக மாற்றி போட்டுக்கோங்க ஓகேங்களா. என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ஒரு 10 கொஷின்ஸ் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இதாகி போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் படித்தேன். அப்படி படிக்கும்போது நான் நிறைய விஷயம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இதெல்லாம் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தெளிவாக மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுத உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவர் ஓகே. ஃபஸ்ட் ஹவர் என்ன பண்ணால் ஜிஎஸ் படிக்கிறோம், செகண்ட் ஹவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸ் பார்க்குறோம், தேர்ட் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, 4th ஹவர் வந்து பார்த்தோம்னா நம்ம ரிவிஷன் அண்டு எம்சிக்யூ பண்ணுறோம் ஓகேவா. சரி ஓகே, இதெல்லாம் ஓவர். இப்போ நான் வந்துட்டு இந்த 4 ஹவர் படிச்சிட்டேன். இந்த 4 ஹவர்லேயும் நான் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் படிக்கிறது, எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, நான் எப்படி ஒரே நாள்லேயே இப்போ ஜிஎஸ்க்கு 1 ஹவர் கொடுக்குறேன்னா அந்த 1 ஹவர்லேயும் நான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஒன்று. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா இப்போ நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மண்டே டு ஃப்ரைடேக்கு மட்டும்தான் ஓகேவா. இந்த ஜிஎஸ்ஸு இது மேக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் நீங்கள் அதை படிக்கணும். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 5 நாள் படிச்சிங்களா அது எல்லாமே சேர்த்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொன்று சண்டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் சொன்னேன்னா இப்போ வந்துட்டு அது எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு
எப்படி படிக்கிறதுனா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மண்டே வந்துட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மண்டே வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜிஎஸ் எடுத்துக்கோங்க. இதே மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷனில் சிம்பிளிஃபிகேஷன் எந்தெந்த லெசனில் வரும்னு சொல்லிட்டு, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம படிக்கிறது தான். 4th ஹவர் அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறது அதெல்லாம். இந்த ஃபஸ்ட்டு 2 ஹவருக்கு மட்டும் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, வெட்னஸ்டே பாலிட்டி, தேர்ஸ்டே எக்கனாமி. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கலாம், என்விரான்மெண்ட் எடுத்துக்கலாம், யூனிட் 6 கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டு, யூனிட் 6 நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது யூனிட் 6 வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் வந்துட்டு நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப நிறைய கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 25-30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் கொடுத்துருங்க. ஏன்னா பாலிட்டிக்கு 40 கொஷின்ஸ் கம்பல்சரி. அதே மாதிரி எக்கனாமிக் 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் கேட்குறாங்க. ஓகேவா? முன்னதான் வந்துட்டு சிலபஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஷின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து நாங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கூட எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற இந்த ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க தெரியுமா? அதில் வந்துட்டு ஏதாவது இப்போ என்விரான்மெண்ட் இருக்குன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாழி அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேறு ஏதாவது முதுமக்கள் தாழி எங்கேயாவது இது பண்ணியிருப்பாங்க. இந்த முதுமக்கள் தாழி இருக்குதுன்னா இது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா வேறு எங்கேயாவது மதுரை சைடில், தூத்துக்குடி சைடில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சிங்க் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஜிஎஸ் வந்துட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட சிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நல்லா இதாகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்துட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் தெளிவாக படித்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே சிலபஸ் படிக்கும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த இதை தான் வந்துட்டு படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி தான் புக்ஸ் நேம். ஓகேவா? இந்த டாபிக்ஸில் ஓகே இந்த டாபிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டுனா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் நம்ம வீக் வைஸ் போயிட்டோம். ஓகே, மந்த்லி வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மந்த்தாக பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம எடுத்தோடனே எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெப்த்தாக நம்மளால் படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக் தெரியணும். ஸோ பேசிக் தெரியும் போது நம்ம வந்துட்டு 3 மந்த்தாக நம்ம 1 இயர்க்கு ஆக்சுவலாக பிளான் போட்டிருக்கோம். இந்த மந்த் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 1 வரப்போகுது. ஓகேங்களா? நாளைக்கு வந்துட்டு ஜூலை 1. இந்த ஜூலை 1 அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் மேபி நெக்ஸ்ட் இயர் 7ஆம் மாதம் வந்துட்டு குரூப் 1 வரலாம். குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செப்டம்பர்லலாம் மேபி 1 இயர் எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 1 இயர்க்கான பிளான் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். மந்த் 1 to 3. ஓகேவா? பேசிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அந்த பேசிக் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மந்தில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேசிக் மேக்ஸு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? அந்த 3 மந்த்துக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லிட்டேன் மந்த் 1 to 3 மொத்தம் ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி 6th to 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறோம். பேசிக் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு மந்த் 4 to 6 அடுத்த நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு இது 3த்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது 3த்தையும் 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கண்டினியூ கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த மந்த் 4லேருந்து. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மந்த் 7 to அடுத்த நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th சமச்சர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேவா? யூனிட் 6க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டைய நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸ் புக்ஸ். ஓகேவா? அது நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இன்னும் வரல. ஆனால் தமிழில் மட்டும்தான் ஆக்சுவலாக அது இருக்காது. நானும் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஏதோ ஒரு அகாடமிஸில் மட்டும் விட்டுருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? 11th 12th இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 11th 12th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிற எல்லா டெப்த்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11th 12th புக்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது அப்புறம் நான் சொன்ன யூனிட் 6 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடோட பண்டைய வரலாறு. ஓகேவா?
அந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்துட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ குரூப் 1 படிக்கிற மாதிரியா இருந்தால் என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம ஒரு யூபிசி லெவலில் நம்ம வந்துட்டு குரூப் 1 படித்தா தான் நமக்கு வந்துட்டு நிஜமாக கிளியர் பண்ண முடியும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸோட என்விரான்மெண்ட் புக் வாங்கிக்கோங்க. ஓகேவா? தமிழ் சொசைட்டி நான் சொன்னேன்ல அந்த யூனிட் 6ங்கிற ஒரு இது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், கிலாஃபத் மூவ்மெண்ட்டு, ஜாலியன் வாலாபாக் மசாக்கரே, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது மாதிரி இருக்குது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, சத்தியகிரகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே டேட்லேருந்து எல்லாமே இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? மந்த் 7லேருந்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து 10லேருந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வரதுக்கு அந்த லாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. டெய்லி ஒரு 100 எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். வீக்லி 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 12 மந்த்தாக நீங்கள் 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணல. ஏன்னா எங்கேருந்து கொஷின் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்துட்டு இந்த பிளான் போட்டால் மட்டும் பத்தாது. நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அப்டேட் இல்லை சிலபஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஓகே நான் போடுறேன். மேக்ஸ் கிளாஸ் நான் உங்களுக்கு டெய்லியும் நான் எப்படியாவது நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3-2 வீடியோஸ் நான் போடணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸாக போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சிம்பிளாக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்து அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி ஒரு இது போடலான்னு சொல்லிட்டுருக்கேன். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்துட்டு 6th to 12th வரைக்குமே நீங்கள் டெய்லி கொஷின்ஸ் அந்த புக்கில் இருக்க சாப்டர்ஸே எடுங்க சிஸ்டர்னு சொன்னாலும் ஓகே தான். யார் அதிகமாக கமெண்ட்ஸ் எந்த இது அதிகம் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.